ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஆர் கேமிங் தமிழ். நான் அவங்க கிருத்திரோஷம் பேசியிருக்கிறேன். நீங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு 1v4 இன் ஃப்ரீ ஃபயர் அதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை வெயிட் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ ஸ்குவாடு போகிறீங்க, ஸ்குவாடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஆர் ரேங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 4 பேர் நம்ம ஒருத்தன் 4 பேரும் 4 திசையிலேருந்து நம்மளை அடிப்பானுங்க, சுற்றி வச்சு அடிப்பாங்க, நாய் அடிக்கிற மாதிரி. நம்ம தான் அடி வாங்கணும், சத்தியமாக நம்ம தான் அடி வாங்கணும். இதை நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட வந்து கன் ஸ்கின்னும் இருக்காது. நான் ப்ரைம் 1 தான், எனக்கு கன் ஸ்கின்னும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. என்ன செய்ய முடியும்னால அடி அந்த 4 பேர் 4 திசையில் புல்லட்டு வர என் மேலே ஐயோ பயமாக இருக்கும். சரி, முதல்ல கேரக்டர் ஸ்கில். நான் முதல்ல கேரக்டர் ஸ்கில் மாற்றணும் தெரியுமா? அதேமாதிரி கேரக்டர் ஸ்கில் வச்சு மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டாபிக். கேரக்டர் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடாக இருக்கணும். ஓகே, ஸ்பீடாக இருக்கலாம். ஏன்னா ஸ்பீடாக இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்குவாடை ஈஸியாக முடிச்சிடலாம். இது வந்து கன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஸ்பீடாக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ப்ரோ எனக்கு கன் ஸ்கின்னே இல்லை ப்ரோ, நான் டாப்அப் பண்ண மாட்டேன் ப்ரோ, இது ஒரு ஊதறி பைய கேம் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு வழி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏறுற மாதிரி, தானாக ஹெச்பி ஏறுற மாதிரி உள்ள கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் பார்த்து சாட்ஜிபியில் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இதுக்கு எதுவும் சுற்றாதீங்க, உங்கள் காசு தான் வேஸ்ட்டு. ஓகேவா? உங்கள் ஃபேமிலியோட காசு தான் வேஸ்ட்டு. நான் சுற்றவே மாட்டேன் இதுக்கு தான். ஓகேவா? அதாவது எனக்கு ட்ரெஸ்ஸை கூட பாருங்களேன், நான் ஒன்று கூட டாப்அப் பண்ணி எடுத்த மாதிரி இருக்காது, எல்லாமே இப்போ அந்த ஓட்டி கொடுத்தா தான் இருக்கும். ஓகே, அது பேச தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, அதாவது கேரக்டர் ஸ்கில்லுக்கு அப்புறம் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்கன்னா. கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் கூடாது, எவன் வந்து அடிப்பேன் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம இப்படி இல்லைண்டா இதை அடிக்கலாம், இந்தமாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம நக்கிட்டு தான் போனோம். அதாவது பட்டா அதை அடித்தா பாக்கியம், அடிக்காட்டா ஜெயிக்கிறோம், நக்கிட்டு தான் போகணும். அது வேறு மேட்ரு, நம்ம அதை பற்றி பேசணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா சரிடா நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அதாவது நான் அடிச்சிருவேன், அதாவது பிளைண்டாக சொல்லக்கூடாது, நான் அடிச்சிருவேன்டா பண்ணி பார்ப்போம், இறங்கி பார்ப்போம், இறங்கி 1v4 அடித்து பார்ப்போம். உங்கள் ட்ரைனிங் எடுங்க. ஓகேவா? ட்ரைனிங் எடுத்து உங்கள் பாட்டுக்கு அடிங்க. நான் கான்ஃபிடென்ட்டாக தான், நான் ரொம்ப நம்பியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீடு, மூமெண்ட் ஸ்பீடு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சிலமே நிற்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நொண்டினாய் மாதிரி பாதி பேர் ஜாய்ஸ்டிக்கை இழுத்து ஓடுவானுங்க. அப்படியே ஓடாதீங்க, ஜாய்ஸ்டிக்கை இழுக்காதீங்க. ஒன்லி ஸ்ப்ரிண்ட் பட்டன் மட்டும் தான் உங்களுக்கு இப்போ கண்ணில் தெரியணும். அதாவது உங்கள் கண்ணுக்கு ஜாய்ஸ்டிக் தெரியவே கூடாது, ஸ்ப்ரிண்ட் பட்டன் மட்டும் தான் தெரியணும். ஓகேவா? ஏன்னா ஜாய்ஸ்டிக்கை இழுத்து விளையாடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 1v4 நீங்கள் இப்போ ஒரு ஸ்குவாடை வைப் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்குவாடை வைப் பண்ண போகிறீங்க, அப்போ ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் இழுத்து விளையாண்டா அது நாய் இழுத்துட்டு ஓடின மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? அதாவது லாங்கிலேருந்து அடிக்கும் போது நீங்கள் இழுத்து விளையாடலாம், பட் ஷார்ட்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இழுக்கவே கூடாது. ஓகே, இப்போ நான் நாய் மேலே இழுத்துட்டு இருப்பேன், நீங்கள் இழுக்கவே கூடாது. அங்கே இது வந்து 2வது ஒரு சின்ன டிப்ஸு என்னால் முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான். ஸ்ட்ராட்டஜின்னு என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அடிக்க போகிறேன், ஆனால் அவன் டேமேஜ் கொடுத்துருவான். ஓகே, இப்படி இந்த கருமை முடிச்ச கேரக்டர் தூக்கி போட்டான், நான் என்ன செய்வேன்? நான் அங்கேயே நிற்கக்கூடாது. அங்கேயே என்னை ஈஸியாக முடிச்சிருப்பான். அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் இப்போ தான் என் ஸ்ட்ராட்டஜி மைண்ட் ஒர்க் ஆகுது. ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் அந்த கல்லுக்கு வேண்டி வந்து நான் கொஞ்சம் மெடிக்ஸ் சுற்றுறேன், எனக்கு ஒரு டைம் கிடைக்கு. இப்போ அவன் வந்து இங்கே வந்துட்டுருக்கேன், இப்போ அவன் வெளியே வரானா ஈஸியாக முடிச்சிடலாம் அவனை. வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா? இதுக்கு மெண்டலுமே ஆடுவேன், பட் பரவாயில்ல, நான் அவனை இடையே முடிச்சுவேன். அந்த முடிக்கிற லக்கு இருக்குது தெரியுமா? அதான் அங்கே இப்போ அவன் எனக்கு ரஷ் அடிச்சு வருவான். நான் ட்ராக் பண்ணுற ரசையை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதான் பிறகு பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்குற இடம். ஓகே, 1v4 பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அடிக்கணும். என்னோடய ஸ்கில்லு தான் இல்லை ப்ரோ, நான் வந்து லாஸ்ட்டு 2 பேர் தான் அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கேப் டவுன் மில்லு, அதாவது மில்லுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும், சென்டோஸா அந்த மாதிரி இடத்துலங்க ப்ரோ. எனக்கு கில்லு வேணாம் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பீக்கில் இருங்க. பீக்கு, கிளாக் டவர், ஃபேக்ட்ரி, இல்லை ப்ளூசன் அப்சர்வேட்டரி, அந்த இடத்துல கண்டிப்பாக கில்லு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1v4 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி தூக்கிட்டு போகாதீங்க. வண்டி மிஸ்ஸாக கேட்டிருந்தால் மட்டும் வண்டியை தூக்குங்க, மற்றபடி வண்டியை தூக்கிட்டு போகாதீங்க. வாயிலே அடிப்பானுங்க, வாயிலே ஒரு குத்தி விட்ருவானுங்க. ஓகேவா? இவ்வளோ தான். வண்டி எடுத்தால் கண்டிப்பாக அடி விடும் நமக்கு. ஓகேவா? இது வந்து அடுத்த டிப்ஸு கொஞ்சம் கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வீணாக வண்டியில் போகிறது கூட வம்பளுக்காதீங்க. அதாவது வண்டினா இது உங்களுக்கு இது இருந்தால் பரவாயில்ல, அதாவது ஜீப்பு மாதிரினா பரவாயில்ல, மார்ச் அட்டாக்கு தான் லாஸ்ட் ஒன்று வம்படுத்துன்னு வச்சுக்கோங்க.
உங்கள் உடம்பு மேலேயே அவன் வண்டி தூக்கி ஏற்றிடுவான். அதனால் மான்ஸ்டர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் ஓப்பனில் ஓடவே கூடாது. இது வந்து அடுத்த டிப்ஸு. ஓப்பனில் ஓடுனா உடம்புலேயே வச்சு அழுத்துவான் பாடு. ஓகேவா, பார்த்துக்கோங்க. உடம்புலேயே வச்சுருவான் அந்த பைத்தியக்கார பையனிமி. இது வந்து ஒரு டிப்ஸ் தான். அதுக்காக சோலோ ஸ்குவாட் பண்ண போகிறவங்க கன் ஸ்கின் ஆகிட்டா பரவாயில்ல, கண்டிப்பாக சுத்தியில் வச்சுருக்கணும். ஏன்னா என்கிட்ட இப்போ 2 கண்ணுமே ஸ்கின் கிடையாது. நான் வந்து 2 சுத்தியில் போட்டேன். சுத்தியில் போட்டால் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ பையனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாகும். கண்ணோட ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாகி நீங்கள் வந்து கோபரா மாதிரி வச்சு அழுத்தலாம். ஓகே, அம்பி பட்டி தான் நீ சுத்தியில் போட்டு உங்களோட விண்டராண்டு, அதாவது ஓசியில் கொடுத்த விண்டராண்டு இருந்தால் வச்சுக்கோங்க, உங்கள் பாட்டுக்கு அழுத்தலாம். என்ன ஒன்று, எனிமியை நீங்கள் வந்து கன் ஸ்கின் இல்லைனா கொஞ்சம் தேடி போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா கன் ஸ்கின் இல்லாமல் எனிமே தேடி போகிறதும், அதாவது நீங்கள் சோலோ வர்சஸ் ஸ்குவாடில் கன் ஸ்கின் இல்லாமல் எனிமியை தேடி போகிறதும், நீங்களே குழி தோண்டி நீங்களே படுத்துக்கிறதும் கன்ஃபார்ம் ஒன்று. ஓகேவா, இதை தடுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாட்டை கட்டிடுவோம். நீங்கள் சோலோ ஸ்குவாடில் வந்து நீங்கள் வந்து கன் ஸ்கின் இல்லாமல் ஸ்கில் இல்லாமல் போக முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு கன் ஸ்கின் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றுமே சின்ன இப்போ டாப்பாக இப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச பேர் இருக்கான். நான் 6 வருஷமாக கேம் விளையாடுறேன். நான் ப்ரைம் 1. ஆனால் சரி இவ்வளோவே கிடையாது. ஆனால் அந்த பையன் வெறும் 4 வருஷம் விளையாடுறான். 3 வருஷம் விளையாடுறான். ஓகேவா, அவன்கிட்ட 3 வச்சுருக்கான். அதுவும் எம்பி வட்டிக்கு 4 லெவல் கோப்ரா. அப்போ பார்த்துக்கங்க அவனுங்க எப்படி டாப்அப் பண்ண. ஏன்னா இப்போ உள்ள பிளேயர்ஸ்லாம் இப்போ டாப்அப் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் கன் ஸ்கின் இல்லாமல் ஏறி போகிறது வந்து அந்த பாட்டு கையில், அதாவது இப்போ வந்து லேடத்தில் ஏதோ ஒரு பையன் கையில் கூட நீங்கள் கோபராஜி கொடுத்து அவன் அந்த மாதிரி அசால்ட்டு அடிப்பான். இங்கே இப்போ நான் அடிக்கிறத பாருங்களேன், ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஃபுல் எப்படி அடிக்கணும்னு பாருங்களேன். ஆனால் என் கிலோ வாசி போயிடும். நீங்கள் வந்து ஸ்பீடாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக இல்லைனா அப்போ உங்கள் கிலோ வாசி போயிடும். ஐயோ, நான் ஸ்கோப் பட்டனுக்கு பதிலாக க்ளோவில் தூக்கி போட்டு அமுக்கிட்டு இருக்கேன். சரி, பிரச்சனை இல்லை, ஈஸி தான். எனக்கு 1 கிலோ போன பரவாயில்ல. நான் இப்போ அந்த ஸ்குவாடை முடிப்பேன் பாருங்கள். அந்த ஸ்குவாட் எப்படி முடிக்கணும்னு பாருங்களேன். உண்மையிலங்கம்மா எப்படி தெரியுமா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி விளையாண்டா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். லேண்ட்மைன், அதெல்லாம் இந்த த்ரோ பபிள்ஸ், அதாவது சில பேர் இருப்பானுங்க. அதாவது நான் முந்தி அப்படி தான் இருந்தேன், நான் இப்போ கொஞ்சம் மாற்றிட்டேனே. அதாவது லேண்ட்மைனு, அந்த ஃப்ரீஸ் ஃபார்மு, அதுக்கப்புறம் கிரனேடு எல்லாத்தையும் அவனை பைக்குள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. ஏதோ வீட்டுக்கு போய் யாரே போட்டு தரேன். இங்கே இருங்க, இப்போ எனக்கு ஒரு ஸ்குவாட் ரெஸ்ட் அடிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் வந்து ஒரு இதத்துக்கு வச்சுருவேன். அவர் லேண்ட் பண்ணதுக்கு உள்ளதுக்கு வச்சுட்டு போயிடுவேன். ஓகே, பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஃப்ரீஸ் பாம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் அந்த வீட்டில் முந்தி பார்த்திங்கன்னா இது வச்சுருப்பேன். அந்த ஒரு லேண்ட் பண்ணி பீக் வெண்டிங் மிஷின் கிட்ட வச்சுருப்பேன். அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சாச்சு. ஏன்னா இனிமேல் வந்து மாட்டுவான், இல்லை இனிமேல் ப்ரெஷர் ஆக்கணும், அதுக்காக மட்டுமே இதை நம்ம செய்யணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பவர்ஃபுல்லான கன்னை யூஸ் பண்ணணும். அதாவது கன்லையே ஸ்கின் இல்லாமல் சில கன் நான் சூப்பராக அடிக்கும். எக்ஸாம்பிள் பிளாஸ்மா சூப்பராக அடிக்கும். ஸ்கின் இல்லாமல் நீங்கள் சுற்றி மட்டும் போட்டாலே போதும், செம்மையாக அடிக்கும். அதே மாதிரி தான் பைசானும் சூப்பராக அடிக்கும். அதுக்கும் ஸ்னைப்பரை மோஸ்ட் எடுத்து ஆட பாருங்கள். ட்ராகனோ ஓகே, இங்கே பாருங்கள், ஃபுல் ஹெட்டில் லாக் ஆகிட்டு இந்த பாட்டுக்கு எப்படி லாக் ஆகி எப்போ ராய்ஸ்டார் கூட இப்படி லாக் ஆகாது, நமக்கு லாக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த M249 அந்த பெரியம்மா கன்று, அதுக்கப்புறம் அந்த க்ரோஸா எக்ஸ் அன்லிமிட்டட் புல்லட் கன்று, அதுக்கு வரும் அந்த MP40 எடுக்காதீங்க. MP40 ரொம்ப சுற்றிட்டு நடக்கும். 24 புல்லட் தான் உண்டு. MP40 எடுத்து ஆடாதீங்க. மோஸ்ட்டாக நீங்கள் பைசன் எடுத்து ஆடுவாங்க. ஏன்னா பைசன் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு யூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புல்லட்ஸ் ரொம்ப செதறாது. ஓகேவா, இவ்வளோ தான் அந்த கன்று டிப்ஸு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் 1v4 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் தான் இருக்கணும். மொபைலில் ஃபோக்கஸ் ஆனால் அடி வாங்கி சாதிங்க, அது உண்மையில தான். அதுக்கு ட்ராகிங் ஸ்டைல் பார்த்துக்காங்க. ஓகேவா, இப்படி அடிங்க. ஓகே, என்ன பைசான பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோடு மிஸ் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்க. நான் தான் பெரிய ஆள், எனக்கு கீழே தான் இல்லாமனு சொல்லிட்டு ஆடாதீங்க. அப்படி ஆடினா நம்ம கண்டிப்பாக அவுட்டாக தான் ஆகும். அதுவும் இல்லாமல் ஆட்ராப் கிட்டே ஏதாவது டீம் இருக்குதுமா, ஆட்ராப் கிட்டே உள்ள டீம், அந்த டீம் கிட்ட தயவு செஞ்சு அவங்களுக்காதீங்க. ஏன்னா அவனோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி M249 X எல்லாம் வச்சுருப்பானுங்க. உங்களை ஒரு அடி எடுத்தோடனே இப்போ உங்களை ஒருத்தன் வந்து க்ளோவோட உடைப்பான், இன்னொருத்தன் பின்னாடி இருந்து அடிப்பான். எப்படி அடிப்பான்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் ஏர்ட்ராப் கிட்ட இருக்கிற டீம் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சின்னு தாக்க பாருங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக சாவும் உங்களுக்கு. ஓகேவா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டிப்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் வேறு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2ல்
ஓகே இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புகிறேன். அதனால் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நல்ல வீடியோ வேணுமான்னு. நான் கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து போடுறேன். ஓகே, இத்துடன் இந்த வீடியோலேருந்து நான் விடைபெற்று கொள்கிறேன். ஓகே, see you in the next video guys. Bye guys, see you in the next video.